பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இன்னொரு மரியாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நிறைய மரியாள் இருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், யோவான் மார்க்குவின் தாயாகிய மரியாள், இன்னும் லாசருடைய சகோதரி பேர் கூட மரியாள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த யோவான் மார்க்குவின் தாயாகிய மரியாள். அவளை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்களை என்ன சொல்லிக்கன்னா, பேதுரு இயேசுவின் சீஷர்களில் ஒருவன், அடுத்த நாள் அவனுக்கு சிறைச்சேதம் செய்யப்பட போகிறது. பேதுருவை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி வந்தார். ஒரு முறை பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த முறை சொல்லிக்குது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டால் வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க. கச்சியை தூக்கி போகும்போது பிணியாளியர்கள் சுகமாகறாங்க. மரித்தவர்களை கூட அவன் உயிரோடு எழுப்பிக்க. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு சீஷனை, ஒரு அப்போஸ்தலனை சிறைச்சேதம் பண்ண போகிறாங்க. ஆகையினால இந்த மரியாளுக்கு தூக்கமே வரலையாம். அந்த இரவை அவள் பகலாக்கி விட்டாள். மறுபடியும் சொல்கிறேன், அந்த இரவை பகலாக்கி விட்டாள். எப்படின்னா, அந்த வீட்டில் அநேக பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. 5ஆம் வசனம், சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டுக்கிறது. அந்த நாட்டில் அவர்கள செல்லு கிடையாது, ஃபோன் கிடையாது. அவளும் அவளுடைய மகனும் வீடு வீடாக சென்று மக்களை கூட்டி சேர்த்தாங்க. அந்த சபையின் மக்கள் எல்லாரும் பேதுரு 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 என்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லி ஊக்கமாக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அதில் பார்க்கும்போது அவனுடைய கைகளில் 2 சங்கிலிகள், 6ஆம் வசனம் பாருங்க. அந்த ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். So there is no chance for him to escape. தப்பிச்சு போறதுக்கு வழியே கிடையாது. ஆனாலும் அவன் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தான். சடுதியில் அந்த அறைக்குள்ளாக தூதன் அவனை தட்டி எழுப்புறாரு. கையில் உள்ள சங்கிலிகள் கீழே விழுந்தது. இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, 10ஆம் வசனத்தில், இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா! இருப்பு கதவண்டை. நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போய்க்கிங்களோ என்ன தெரியலன்னா, போய்க்கிறேன் வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு பாவம் செய்தது, தப்பு செய்து உள்ளே போகலை. இந்த வேதத்தை சுமந்து சிறைச்சாலை கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக நான் பல முறை ஜெயிலுக்குள்ளே போய்க்கிறேன். அந்த இருப்பு கதவுக்கு ஒரு பெரிய பூட்டு இருக்கும். அந்த சாவியை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் உள்ளே போகும்போது ஒரு சின்ன விக்கெட் கேட் இருக்கும், அதை தான் திறந்து விடுவாங்க. குனிஞ்சு நாங்கள் உள்ளே போகிறதுக்குவாங்க. இருப்பு கதவு எப்போ திறப்பாங்கன்னா, பெரிய ஆஃபீஸர்ஸ் வரும்போது அல்ல பெரிய வாகனங்கள் வரும்போது தான் அதை திறப்பாங்க. மற்றபடி அது திறக்கப்படவே செய்யாது. சாவியும் பத்திரமா வச்சுருப்பாங்க. இங்கே இந்த இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் திறவுண்டது. இது எப்படி நடந்ததுன்னா, ஜெபம். மரியாள் வீட்டில் நடந்த ஜெபம். மத்தேயு 6:6, அந்தரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாய் பதில் செய்வார். மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபிக்கிறோமா? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, சூசான் நகரம் கலங்கிற்று. 8ஆம் அதிகாரம் 15, சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. இந்த 2 வசனத்துக்கு நடுவில் எஸ்தர் 4:16, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தரும் அவருடைய தோழிகளும் உபவாசித்து 3 நாள் ஜெபிக்கிறாங்க. அதற்கு விளைவு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்கேயும் பேதுரு விஷயத்துலேயும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு நீங்களை நானும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அன்றைக்கு அகஸ்டின் என்ற வாலிபன் ரொம்ப மோசமான வாலிபனாக இருந்தாங்க. அந்த தாயார் 12 வருஷங்கள் அவனுக்காக ஜெபிச்சாங்க.
அவன் ரட்சிக்கப்பட்டு அவனை அழைக்கும் போது அகஸ்டின் என்று சொல்ல மாட்டாங்க, செயின்ட் அகஸ்டின், பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெபம் அந்த மகனை மாற்றியது. ஒரு தாயின் ஜெபம். இன்றைக்கு தாய்மார்களே, பெண்களே, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.